பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஒரு நாளை கூட காண கிருபை செய்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு சங்கீதம் 23வது அதிகாரம் 6வது வசனம், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை இந்த சங்கீதத்திலே 23வது அதிகாரத்தை எழுதுகிறது யாருன்னு பார்த்தா நமக்கு தெரியும். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை உயர்த்தி எழுதுகிற ஆமென் ஒரு பாடலை குறித்து நாம பார்க்கிறோம். ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்கிறார். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது இதை சொல்ல காரணம் என்ன? அந்த காரணத்தை குறித்து நாம பார்த்தால், தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு துணையாக, தனக்கு மேய்ப்பராக, தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னாடி நிறுத்தினது யாரை அப்படி என்று பார்த்தார், இந்த உலகத்தில் உள்ள அவனுடைய அம்மாவையோ அப்பாவையோ அவனுடைய சகோதரர்களையோ யாரையும் அல்ல. அவருடைய வாழ்க்கையிலே அவர் நிறுத்தினது சர்வ வல்லமையுள்ள தேவனை. தாவீது தன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் வறுமையிலும் சந்தோஷத்திலும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தாவீது தன்னுடைய வாழ்க்கைக்கு முன்பாக நிறுத்தினது அந்த தேவனை நிறுத்தினார். அதனால்தான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாக தாவீது தேவனை எடுத்து காண்பிக்கிறார். மேய்ப்பன் காட்டுகிற வழியிலே தாவீது செல்கிறது போல தாவீது செல்கிறவனாய் தேவனுடைய பாதைக்கு, தேவன் காண்பிக்கிற பாதையிலே தேவனோடு கூட நடக்கிறவனாக நாம பார்க்கிறோம். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேவன் உயர்த்தினதையும் நாம பார்க்கிறோம். பாருங்க, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு துணையாக, நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராக நாமும் நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவனை ஏற்றுக்கொண்டார், அவர் காண்பிக்கிற பாதையிலே நாம நடந்தார். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? நன்மையும் கிருபையும் நாம தேடி போக வேண்டியதில்லை, அதெல்லாம் நம்மை பின்தொடர்ந்து வரும், நம்மை பின்பற்றும். நமக்காக நமக்கு வேண்டிய நன்மைகளையும் நமக்கு வேண்டிய கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்காக தருவார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த நல்ல மேய்ப்பற்கான இடத்தை கொடுப்போமா? அந்த தேவனை நாம ஏற்றுக்கொள்வோமா? நம்முடைய வாழ்க்கையில அவர் காண்பிக்கிற அந்த பாதையிலே நாமும் நடக்க நாம் ஆயத்தமாவோமா? கர்த்தருடைய பிரசன்னத்திலே இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்திலே நம்மையே அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? அந்த நல்ல மேய்ப்பருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்தார். நம்மை நோக்கி நம்மை பின்தொடர்ந்து நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடர்ந்து வரும்படியாக தேவன் உதவி செய்வார். இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.